வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான ஒரு நிகழ்வு, செம்ம ஷாக்கான ஒரு நிகழ்வு. குறிப்பாக முத்துக்குமரனோட ரசிகர்களுக்கு செம்ம பெரிய ஒரு இடியாக வந்துட்டு ஒரு விஷயம் வந்திருக்கு. இது எப்படி சொல்கிறதுனே தெரியல, பட் இருந்தாலும் அதான் நடந்திருக்கு. ஆனால் இந்த வாரம் கூடமாடா இப்படி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னென்னா இந்த வாரம் தான் முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டை கிராஸ் பண்ணி சூப்பராக மாதம் வாங்கியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனை ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த வாட்டியாவது அவரை ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணி அவருடைய அந்த ஆட்டத்தை வந்து மாற்றுவாங்க. ஏன்னா கடந்த ஒரு 3-4 வாரமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனில் போயிட்டுருக்காரு. காரணம் அவ்வளோ அடின்னு அடித்து கேப்டன்ஷிப் டாஸ்க்கை சூப்பராக பண்ணியிருந்தார். பிக் பாஸ் பாராட்டினாலும் பிஜேஎஸ் பாராட்ட மனசே இல்லாமல் அவர் அந்த டைம்லும் அடித்து உள்ளே இருக்கவங்களும் பொழந்து கடைசியில் அவர் ரொம்ப டவுனாக நம்ம இருந்துச்சு. அவருக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்குற மாதிரி இன்றைக்கி வந்துட்டு அவரை வந்து ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணுவாங்களா? ஏன்னா இது வரைக்கும் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரி, அதாவது பிக் பாஸ் 8 ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி வாங்கினதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஓட்டு அவர் வாங்கியிருக்காரு. கண்டிப்பாக முதலாவதாக காப்பாற்றப்படுவார் அப்படின்னு நினச்சா அங்கே ஒரு பெரிய ஆப்பை வச்சுருக்காங்க. என்னென்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா வந்துட்டு பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணதான் வந்து தகவல் வந்துச்சு. அந்த வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பார்த்துருப்பீங்க. அதுலேயே நான் கொடுத்துருந்தேன். பட் இருந்தாலும் நிறைய பேர் கேட்குறீங்க, அதனால் சொல்கிறேன். ஸோ முத்துக்குமரன் ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணப்படவில்லை அப்படின்னு தான் இப்போ ஒரு அப்டேட்டாக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டாக யாரை சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யாவை தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டாக சேவ் பண்ணியிருக்காங்க. நம்ம முத்துக்குமரனை ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணப்படலை. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்துட்டு முத்துக்குமரன் ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும். காரணம் இந்த வாரம், அதாவது போன வாரம் முத்துக்குமரன் வரவே இல்லை. எப்படா வருவாருன்னு எல்லோரும் எதிர்பார்த்து ஓட்டை போட்டு வாரி இறைச்சாங்க. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. 3வது நாளே வந்துட்டு 1 லட்சம் ஓட்டெல்லாம் கிடக்கிறதுலாம் வந்து நடக்காத விஷயம் இந்த சீசன் 8 பொறுத்த வரைக்கும். அந்த சாதனையை அவ்வளோ பண்ணியும் கடைசியில் அந்த ஒரு சாதனைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காம போயிடுச்சுன்றது ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. சரி, இருந்தாலும் வந்துட்டு இது அவருடைய ஒரு ஊக்கமாக அவர் எடுத்துகிட்டு இன்னும் கடந்து போவார் அப்படின்றது என்னோட கருத்து. பார்க்கலாம். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு முத்துக்குமரனை ஃபஸ்ட்டாக சேவ் பண்ணாததை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தொடர்ந்து முத்துக்குமரனுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அநீதி வந்துகிட்டே இருக்குது. இப்போ தீபக்கோட விஷயங்களை டெவில் வெர்சஸ் ஏஞ்சலில் வந்து காமிக்கிறாங்க. பட் முத்துக்குமரனோட விஷயங்கள் நிறைய காட்டவே இல்லை. ஆனால் சத்யா வந்து புலம்புமா தெரியுது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அடி நடிச்சிருக்காரு நம்ம முத்துக்குமரன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்மளுக்கு யாராவது சொன்னால் தான் தெரியுமே தவிர அவங்க காட்டலன்னா தெரியாது. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து அமுக்கப்படுறாங்க. அதில் நம்ம முத்துக்குமரன் மாட்டிட்டு தவிக்கிறாப்புல. பட் இருந்தாலும் முதல்ல நீங்கள் தவிச்சாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் உங்களுக்கு கை கொடுப்போம்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஓட்டை போட்டுட்ருக்காங்க. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.